போக வந்து எங்கள் நாட்டாமையா இருக்காங்க. எங்கள் நாட்டாமையாவுக்கு வந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு. அதை கொஞ்சம் படிக்கவா? நான் லெட்டரில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஆனால் சார் ஐயா நாட்டாமையா அந்த மாதிரி லெட்டர்லாம் படிக்க முடியல. உங்களுக்கு நல்ல லெட்டர் ஒன்று வந்திருக்கு, நான் படிக்க வரேன். இங்கேருந்து படிக்கவா அங்கேருந்து படிக்கவா? அங்கேயே போய் படிங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கிட்ட போய் படிங்க. ஏன்னா அவரு தான் ஓஜி டூடு. அந்த சட்டை பட்டன் அப்படி பிதுங்கிடுச்சுன்னா மசில்ஸ்லாம் வெளியே வரும். அப்போ இருக்கு உங்களுக்கு. போங்க சார். கரெக்டா அந்த மூக்குக்கு அடியில ஒரு பஞ்சு சார், அதை மட்டும் பார்த்து பண்ணிடுங்க சார். சார் உங்க காலில் விழுந்து அந்த சின்ன பையனை காமிக்கிறாப்ல, அது என்ன ஏது பார்த்து படிக்க. அன்பும் பண்பும் பாயாசமும் சரியில்லை, அன்பும் பண்பும் பாசமும் உள்ள எங்கள் சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம். ஐயா நீங்கள் வந்து உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை தெரியுங்கன்னு கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லை, உங்கள் கிட்டையே இருக்காங்க. ஏன்னா உங்கள் கிட்டையே இருக்காங்க. நீங்கள் நல்ல மாப்பிள்ளை, நல்ல சூப்பர் மாப்பிள்ளை. ஆனால் கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது, கொஞ்சம் 3ஆவது தான் படிச்சிருக்காரு. ஏன்னா அதனால் வந்து நீங்கள் வந்து மாப்பிள்ளை உங்கள் கிட்டையே வந்து சார் லெட்டர் நீங்கள் இருக்கக்கூடாது சார். லெட்டரில் வந்து என்னன்னா உங்கள் கிட்டையே இருக்காரு. உங்கள் கிட்ட வந்து அவர் லெட்டர் படிச்சுட்டு மாதிரி இருக்காரு. எப்படி இருக்காரு? லெட்டர் படிச்சுட்டு இருக்கிறவரா இருக்காரு. லெட்டர் படிச்சு அவர் கெட்டப்ப எப்படி இருக்கு? அவருக்கு உங்க மகள் மவிதா பௌஜியை கல்யாணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா? யோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் அறியா. நான் சொல்றேன் மம்மிதா அவங்க கிட்ட சார் நீ பாருங்க சார். அவங்க பேர் மமிதா புஜ்ஜி இல்ல. ஆமா மஞ்சுன்னா சார். மமிதா மஞ்சுன்றாரு சார். இப்போ பைஜு, மமிதா பைஜு, மம்தா பானர்ஜி கூட இல்ல. லெட்டரில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வரதான் செய்யும். அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நல்ல முடிவாக சொல்லுங்கள். என் அட்ரஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும், தம்பிக்கும் தெரியும், கேட்டுடுங்க. என்ன ஓகே பட்டா சார்.